அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மைன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் பாகம் 2. இந்த காணொளியில் மனித இனத்திற்கு மட்டுமே குடும்ப அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற சில வரையறைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். குடும்பம் என்பதுதான் இறைவனுடைய முதல் துவக்கமாக அமைந்திருக்கிறது. இறைவனுடைய படைப்பில் முதலாவது மனிதன் ஆதம் ஹவ்வா, இவங்க 2 பேரின் மூலமாக அவங்க தங்களுடைய குடும்பத்தை துவக்குறாங்க இல்லையா? அந்த அடிப்படையிலிருந்து தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாம் கூறுகின்ற குடும்பவியல் சம்பந்தமாக ஏராளமான அறிவுரைகள் திருமறை குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்திலும் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகளை எல்லாவற்றையும் முழுமையாக மனித குலம் விளங்கி கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கையில் அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முதலாவதாக அவங்களுடைய துவக்கம் குடும்பத்திலிருந்து துவங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த குடும்பவியல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை சரியாக அறிந்து கொண்டு செயல்படுத்தினால் அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதற்காக இந்த காணொலியை உங்கள் முன் வைக்கிறேன். இதை கவனமாக சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஆர்டிக்கல் வடிவரையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறோம், அதையும் படிங்க. சரியாக புரிந்து கொண்டு அதை நாம் விளங்கிக் கொள்வதோடு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அதனால் மிக எளிமையான முறையில் இந்த கருத்துக்களை உங்கள் முன்வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கவனமாக தொடர்ந்து வாருங்கள். குடும்ப அமைப்பு என்ற அனைத்து விஷயங்களும் இப்படி எல்லாமே ஆண் பெண் என்கின்ற இன கவர்ச்சியின் மூலம் பெருகக்கூடியதாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு மட்டுமே குடும்பம் என்கின்ற அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் தனித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆடு, மாடு, கோழி, மற்ற மிருகங்கள் போன்ற இவைகளுக்குமே அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனை தவிர அனைத்து படைப்புகளுமே ஆண் பெண் என்ற 2 படைப்புகளாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவைகளிலும் ஆண் பெண் என்ற 2 வகைகள் இருக்க செய்கின்றன. என்றாலும் அவற்றுக்கு மத்தியில் குடும்பம் என்கின்ற ஒரு நிர்வாக அமைப்பு என்பது அறவே கிடையாது. மனிதன் மேல் இஸ்லாம் சுமத்தி இருக்கின்ற இந்த குடும்ப அமைப்புகள் எல்லாம் எதுவுமே அவைகளுக்கு கிடையாது. அவைகளும் இனப்பெருக்கத்திற்காக சேர்வதோடு தங்களது வேலையை முடித்து கொண்டுவிடும். நீ யாரோ நான் யாரோன்னு அப்புறம் போயிடும். அதற்கு பிறகு ஏற்படுகின்ற விளைவுகளை, அதாவது சுமைகளை அவைகள் சுமைப்பதில்லை, சுமப்பது கிடையாது. இவற்றில் பெண் இனம் மட்டும்தான் எல்லா விளைவுகளையும் சுமந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஆண் ஆடும் ஒரு பெண் ஆடும் இணைந்து செயற்கையில் ஈடுபட்டு பெண் ஆடு சினையாகி விட்டதென்றால், ஒரு ஆண் ஆடும் பெண் ஆடும் சேர்ந்து செயற்கையில் ஈடுபடும் போது என்ன, அது கருத்தறுத்தி விடும், சினையாகிவிடும். அப்படி சினையாகிவிட்டால் அதற்குரிய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் ஒரு பெண் ஆடு மட்டும்தான் சுமக்கும். அதன் விளைவுகளை அது கூட சேர்ந்த அந்த ஆண் ஆடு சுமக்கவே சுமக்காது. இது உதாரணத்துக்கு ஒரு ஆட்டை மட்டும் குறிப்பிடுற, எந்த உயிரினமாக எடுத்துக்கொண்டாலும் இதுதான் இறைவனுடைய படைப்பின்
நிலை. ஆணுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. மிருகங்கள்லேயோ பறவைகள்லையோ புற்பூண்டுகளையோ பூச்சிகளிலேயோ என்ன ஆணுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. இணை சேர்க்கையில் ஈடுபட்டதோடு தனது வேலையை ஆண் வர்க்கங்கள் முடித்து கொண்டு விடும். தன்னால் தானே இந்த பெண் இனத்திற்கு சினை ஏற்பட்டது. அதனால் அதற்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம் என்று சிந்திக்க செயலாற்றுகின்ற எந்த ஒரு பகுத்தறிவும் விலங்குகளுக்கு கிடையாது, அறவே கிடையாது, கொடுக்கப்படவில்லை. இதே போன்றுதான் கோழியின் சிரமத்தில் சேவல் பங்கெடுக்காது, பசுமாட்டின் கஷ்டத்தில் காளை மாடு பங்கெடுக்காது. ஆனால் மனிதன் பகுத்தறிவுள்ளவனாக இருப்பதால் ஆணும் பெண்ணும் இன சேர்க்கையில் ஈடுபட்டதினால் பெண் வயிற்றில் சுமக்கின்ற குழந்தைக்கு நாம் தான் காரணம் என்பதை ஒவ்வொரு ஆணும் ஏற்றுக்கொள்கிறான். நாமே இதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்கிறான். எனவே நாமும் பெண்ணின் சிரமத்தில் கவனத்துடன் பொறுத்தாக வேண்டும். பெண்களின் சிரமத்திற்கு நாமும் பொறுப்பெடுத்தாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்படி நல்ல எண்ணத்தில் தான் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பை மனிதன் உண்டாக்குகின்றான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. குடும்பம் என்கின்ற அமைப்பு இல்லாமல் நீ எனக்கு மனைவி நான் உனக்கு கணவன் என்கின்ற கட்டுக்கோப்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற நிலைக்கு போய்விட்டால் என்னவாகும்? பெண்களின் சிரமங்களை பெண்கள் மட்டுமே சுமக்கின்ற அவல நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அவர்கள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். ஆண்கள் அதில் எந்தவித பங்கையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக குடும்பம் என்ற அமைப்பு கெட்டுவிட்டால் பெண்கள் பாரதூரமான துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். இப்படியான அவல நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் ஆதி காலத்திலிருந்தே ஆதம் நபி அவர்களுடைய காலத்திலிருந்தே அல்லாஹ் குடும்ப அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறான். இதை தெளிவாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதமை படைத்து அல்லாஹ்வே அவருக்கு ஒரு ஜோடியையும் கொடுத்து நல்லது கெட்டதை எல்லாம் சுமக்க வேண்டும் என்றாக்கி ஆணாக இருக்கின்ற நீதான் உனது மனைவியை பராமரிக்க வேண்டும் என்று ஆக்கி முதல் மனிதனாகிய ஆதம் முதல் குடும்ப அமைப்பை உருவாக்குகிறார். அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் அல்லாஹ் கொடுத்த அறிவு ஆற்றல்களின் மூலமாக குடும்ப அமைப்பை உருவாக்குகிறார். அப்படி ஆதம் நபி மூலமாக உருவாக்கிய இந்த குடும்ப அமைப்பு தான் இன்று உலகம் முழுவதும் குடும்ப அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை முழு மனித குலமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த குடும்ப அமைப்பு என்பது ஒரு ஆண் குழந்தையாக குழந்தையிலிருந்து பருவ வயதை அடைந்தவுடன் அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதேபோல் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து அது பருவ வயதை அடைந்த பிறகு அதுக்கும் ஒரு குடும்ப அமைப்பு தேவைப்படுகிறது. இப்போது இரண்டு சாராருடைய சொந்த பந்தங்கள் ஒன்று கூடியோ அல்லது இவர்கள் ரெண்டு பேருமே தனித்தோ ஒருவரை தேர்வு செய்கிறார்கள். ஒரு குடும்பத்தார்கள் தன் மகனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறார்கள். அதே மாதிரி தன்னுடைய மகளுக்கு அந்த குடும்பத்தார்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறார்கள். அல்லது ஒரு ஆண்மகன் தனக்கென்று தேடி ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறான். ஒரு பெண்ணும் அதே போன்ற ஒரு ஆண்மகளை தேர்வு செய்கிறார். இப்படி தேர்வு செய்து திருமணத்தின் மூலமாக இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட அந்த திருமணத்தின் வழிமுறையின் மூலமாக அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணைகிறார்கள். அதன் மூலமாக அவங்களுடைய குடும்ப அமைப்பு துவங்கப்படுகிறது. அதன் மூலமாக அந்த ரெண்டு பேரின் மூலமாக சந்ததிகள் பெருகுகின்றன. இந்த குடும்ப அமைப்பு
என்பது இறைவன் படைத்த முதல் மனிதராகிய ஆதம், அவருக்கு துணையாக படைக்கப்பட்ட ஹவ்வா, இந்த 2 பேரிலிருந்து தொடங்கியது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி யுக முடிவு நாள் வரலையும் அது தொடரும். இதில் ஒரு சில ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்ப அமைப்பை சீரழிப்பதற்கு அவர்கள் இஸ்லாம் வழங்கிய இந்த குடும்ப அமைப்பை துளியும் மதிக்காமல், செவிதாத்தி கேட்காமல், இதை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவங்க தாண்டோண்டித்தனமாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏராளமான நஷ்டங்களை சந்திக்கிறார்கள், கஷ்டங்களை சந்திக்கிறார்கள், விபரீதங்களை ஈடுபடுகிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயே நரக வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லை. ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒற்றுமை கிடையாது, ஒத்தாசை கிடையாது, உதவிகள் கிடையாது. என்ன ஆசை வரும்போது அனுபவித்து கொண்டு அந்த விலங்குகளை போன்றவர்களாக இந்த உலகத்தில் சில மனிதர்களும் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து விதமாக நம் எதிரே, நம் முன்னே நாம் காணுகின்ற நம் முன்னோர்களை விட இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஒரு போனிலிருந்து சமூக வலைத்தளங்களின் மூலமாக நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான். இப்படி போனால் இதுதான் விளைவு ஏற்படும், இப்படி நடந்தால் இது போன்ற நன்மைகள் ஏற்படும், அதனால் நம்ம இந்த நன்மையின் பால் விரைவோம், அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்வோம் என்று சிந்திக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் முன்னோர்களுக்கு இல்லை இல்லையா? இன்றைக்கு மனுஷன் பயங்கரமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதன் மூலமாக பலவிதமான கஷ்டங்களை மனிதர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், பலவிதமான இழப்புகளையும் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நாம் சரியான முறையில் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உறுதி பூண்டு நம்ம இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில், சமுதாயத்தை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரமாக அடுத்த வகையாக இருக்கிற ஹதீஸ்களிலிருந்தும் நேரடியாக இவர்கள் செய்திகளை பெற்றுக்கொண்டு அதை விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக இல்லாத காரணத்தினால் பக்கத்தில் பார்க்குறாங்க, அக்கம் பக்கம் பார்க்குறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க. அதில் எது இவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதில் தங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதின் காரணமாக முஸ்லீம்கள்லேயே, இஸ்லாமிய சமுதாயத்திலேயே இந்த குடும்ப அமைப்பு சீர்கெட்டு போய் சின்ன பின்னமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சீராக அமைய வேண்டுமே ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த குடும்ப அமைப்பை பற்றி தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்கள் குடும்பம் சீராக சிறப்புமாக அமையும் என்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. அதை அறிந்து கொள்வதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த காணொளி மூலமாக முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.